ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார் கலைமணி. வெல்கம் டு ஆர்கே டிஜிட்டல் ஹப். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒருவேளை ஹியூமனோட ஜாப்ஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிடுமா பை 2030. இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். ஸோ நிறைய பேர் இந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வேர்ல்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி க்ரோ ஆக அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒருவேளை நம்மளோட ஜாபை நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் டேட்டாலாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேர்ல்டுக்கு ஹியூமன் பீயிங்ஸை விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபாஸ்டராகவே ஒர்க் பண்ணுது அண்ட் எஃபிஷியண்ட்டாகவே ஒர்க் பண்ணுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாமளே நம்மளோட ரெகுலர் டேஸில் ஏதாவது ஒரு மெயில் டைப் பண்ணணுன்னாலோ இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் போடணுன்னா கூட நம்ம உடனே என்ன பண்ணுறோம், சாட் ஜிபிடிட்ட போகிறோம். சாட் ஜிபிடியில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக கண்டென்ட் கிடைக்குது. அவ்வளோ ஏன், நானே நம்ம சேனலோட ப்ரமோஷனுக்காக ஒரு சில இமேஜஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சாட் ஜிபிடிட்ட கேட்டேன், உடனே அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜென்ஏஐ இவ்வளவு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு ப்ரோக்ராமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி அது ஹெல்ப் பண்ண முடியாத ஃபீல்டே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பேச்சுலர் பாய்ஸ்லாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு மேக் சாம்பார்னு சாட் ஜிபிடிட்ட கேட்டால் கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுது. எப்படி வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுங்கிறதுல ஆரம்பித்து சாம்பார் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிற வரைக்கும் அதுவே சொல்லுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயுமே இது வந்துகிட்டு இருக்கும்போது இதனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏதாவது தாக்கம் இருக்க போகுதா ஃப்யூச்சரில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, by 2030 92 million jobs will be displaced by artificial intelligence ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ப்ஸ் மாதிரியான மேகசின்ஸ் ஆகட்டும், இல்லை கோல்ட்மேன் சாக்ஸ், மெக்கன்சி மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாப்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேரோடது இந்த ஏஐனால் காணாமல் போகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா, நம்ம எல்லாருமே இப்போ ஜாப்லெஸ்ஸாக இருக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நாம் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 50 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் மூவி எடுத்தால் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் இன்றைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் மூவி நம்ம பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டோம் இல்லையா. நம்ம வீட்டிலேயே நம்மளோட அப்பா பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் பார்த்தா கூட ஐயோ இந்த மூவியா அப்படின்ட்டு நம்ம ஓடிடுறோம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சினிமாவை அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெக்னாலஜியையும் நம்மளோட நாலேஜ் அப்ஸ்கில்லிங்கையும் அடாப்ட் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத இங்கே இருக்க ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் ஓவர் தி இயர்ஸ் அப்கிரேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 2000ஸ்லாம் டைப்பிஸ்ட் எல்லாருமே ரீப்ளேஸ் பண்ணப்பட்டாங்க. கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் டைப்பிஸ்ட் நிறைய பேரோட ஜாப்ஸ் போக ஆரம்பிச்சது, ரைட். அப்படியே ஒரு 10 வருஷம் மேலே வந்தோன்னா 2010ல் கால் சென்டர் ஆட்டோமேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் கால் வரும், அட்டன் பண்ணுவீங்க, பட் கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்கும், ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஆட்டோமேஷன்ஸ்லாம் 2010க்கு அப்புறமா வந்துச்சு. அண்ட் இப்போது ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ் 2023லேருந்து பார்க்கும்போது வீடியோ எடிட்டிங், ஸ்கிரிப்ட் எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், ஈவன் ப்ரோக்ராமிங், இது எல்லாத்தையுமே நம்மளால் ஜென்ஏஐ வச்சு பண்ண முடியுது, ரைட். சரி, இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறதுனால எந்த மாதிரியான ஒர்க்கர்ஸுக்கு எந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இங்கே ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது இந்த டேட்டா என்ட்ரி மாதிரியான பிபிஓ கேபிஓ ஜாப்ஸ், ரைட். ஸோ இந்த ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே கொஞ்சம் சிக்கல் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கன்ஃபார்மாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஏரியாஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக கவர் பண்ணிடும். ஒரு 10 பேர் 10 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கம்ப்யூட்டர் 1 மணி நேரத்தில் முடிக்கிற அளவுக்கு எஃபிஷியண்டான சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ டேட்டா என்ட்ரி ஜாபில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பெட்டர் யூ லுக் ஃபார் அ பெட்டர் கரியர். அண்ட் ஒரு ரெஸ்யூம் நீங்கள் டெவலப் பண்ணுறதுல ஆரம்பித்து அந்த ரெஸ்யூமை ஒரு கம்பெனிக்கார ஸ்க்ரீன் பண்ணுற வரைக்கும் எல்லா ப்ராசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கெல்லாம் யாருமே ஒரு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணி அவங்களோட ரெஸ்யூமை ஹேண்ட்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. வி ஹவ் லாட் ஆஃப் டூல்ஸ், பெய்டு டூல்ஸும் இருக்குது, ஃப்ரீ டூல்ஸும் இருக்குது. நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட ரெஸ்யூமை அதுவே மேக் பண்ணி கொடுத்துருது. ஃபார் எக்ஸாம்பிள், நாக்ரியில் நீங்கள் உங்களோட டேட்டா கொடுத்தீங்கன்னா நாக்ரியே உங்களுக்கு ஒரு பெட்டர் ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த ரெஸ்யூமை நீங்கள் ஜாப் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய போர்ட்டல்ஸ் அதே மாதிரி இருக்குது. ஏடிஎஸ் சப்போர்ட் ஆகிற ரெஸ்யூம்ஸை
உங்களுக்கு ஏஐஏ ரெடி பண்ணி கொடுக்குது. அண்ட் அந்த ரெஸ்யூம்ஸை ஸ்க்ரீனிங் பண்ணுற ப்ராசஸும் ஆல்ரெடி கம்பெனிஸ் நிறைய பேர் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே சாஃப்ட்வேர்ஸ் வச்சு தான் ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ எந்த அளவுக்கு அது அட்வான்ஸ்ட் ஆயிருக்குன்னா ஈவன் இன்டர்வியூ ப்ராசஸையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பார்த்துக்க ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ ஒரு கேண்டிடேட்டை பண்ணணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சில ரெக்கார்டட் கொஷின்ஸ் வச்சுருக்கு. அந்த கொஷினை கேட்டுட்டு கேண்டிடேட்டோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஸோ கேண்டிடேட்டோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆச்சுன்னா அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த கேண்டிடேட் ரைட் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா இல்லை ராங் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஹோல் ஃபேஸ்லேயுமே ஏஐயோட தலையீடு நிறைய இருக்கும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐபிஎம்மில் ஒரு 8,000 எம்ப்ளாயீஸ் கிட்ட லே ஆஃப் பண்ணதாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஏஐயோட இன்வேஷன்னால. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் மேனுவல் ஒர்க்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்மால் அண்ட் மிடில் ஃபார்ம்ஸில் இருக்கிற அக்கௌண்டிங் பர்பஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நார்மலாக ஒரு ஏஐ டூல்ஸ் ரொம்ப ஈஸியாகவே பார்த்துக்கும். அண்ட் ஒரு பிளாகராக இருக்கீங்க, கண்டென்ட் கிரியேஷன் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி விஷயம்னாலும் கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடும். சரி, இவ்வளோ ஜாப்ஸ் ப்ராப்ளமில் இருக்குது. என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நல்ல விஷயமா இருக்கக்கூடும், எந்த மாதிரியான ஜாப்ஸை ஏஐ டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஆர் எந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெல்லாம் ஏஐ சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்க எல்லா ஜாப்ஸுமே சேஃப் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நிறைய பேர் ஏஐ வச்சு வீடியோஸ் மேக் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு மங்கி வந்து சாங் பாடுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய ஃபன்னியான வீடியோஸ், ஈவன் ஒரு ஃபோட்டோவை வச்சு அவங்க பேசுகிற மாதிரியான க்ரியேட்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க. பட் அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூமன் தேவை. ஏன்னா என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் ஒரு விஷயத்தை யுனிக்காக இது வரைக்கும் யாரும் சொல்லாத மாதிரி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவில் காமிக்க போகிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் மட்டும்தான் முடியும், இல்லையா? நம்ம நிறைய தமிழ் சினிமாஸ் பார்க்குறோம். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு டேரக்டர் டச் இருக்குது. ஒரு மூவிஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால கொடுக்க முடியும்? அந்த எசன்ஸை கண்டிப்பாக ஒரு ஹியூமனால் தான் கொடுக்க முடியும். பீட் எனி டிசைனிங் ஃபீல்டு. இன்றைக்கி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்கனாலும் சரி, அதில் இருக்கிற யூனிக்னஸ், க்ரியேட்டிவிட்டி, இது எதையுமே ஒரு ஹியூமன் அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால கொடுக்க முடியாது, ரைட்? அண்ட் ஒரு எமோஷ்னல் ரோல்ஸ் ப்ளே பண்ணுற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே சேஃப் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தெரப்பிஸ்ட் இருக்காங்க, இல்லை ஒரு மென்டர், ஒரு கரியர் கோச், இல்லை ஒரு பர்சனல் மென்டர், இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுற ஒரு கம்பெனியில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிற பீப்புள் ஆகட்டும், இவங்கள மாதிரி பீப்புள் எல்லாம் ஜஸ்ட் டேட்டாவை வச்சு ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது. தே ஆர் ஒர்க்கிங் வித் ஹியூமன் எமோஷன்ஸ். அப்போ ஹியூமன் எமோஷன்ஸ் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹியூமனால் மட்டும்தான் ஹியூமன் எமோஷன்ஸ் கூட ஒர்க் பண்ண முடியும். ஸோ எந்திரன் படத்தில் வரா மாதிரி ப்ளூ சிப், ரெட் சிப்லாம் போட்டு நம்ம சிட்டிக்கு எமோஷன்ஸ்லாம் கொண்டு வரது இப்போதைக்கு ப்ராக்டிக்கலி நாட் ப்ரூவன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாப்ஸில் இருக்கவங்க கவலைப்பட வேண்டாம். அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் சொல்லணும்னா, இப்போ நிறைய ப்ரோக்ராமர்ஸுக்கு பயம் வருது, நம்மளுடைய ஜாப் போயிடுமோ அப்படின்னு. பட் ஆக்சுவலி த ட்ரூத் இஸ், இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆர்கனைசேஷன்லேயே வி ஆர் ஹேவிங் கோபைலட். ஸோ கோபைலட் அப்படிங்கிறது எங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை தான் பண்ணுது. ஓகே, இந்த இன்னும் பெட்டராக பண்ணலாம், இந்த கோடை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒர்க்கை சிம்பிளிஃபை தான் பண்ணுதே தவிர, நாங்கள் எங்களோட கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக இருக்கும். ஈவன் த டிசைன் சிஸ்டம்ஸ் வில் பி கஸ்டமைஸ்ட். அது எல்லாத்தையுமே மேனுவலாக தான் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அங்கெல்லாம் வந்து நம்ம ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னா தேர் வில் பி லாட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒர்க் சேஃபாக தான் இருக்குது. பட் ஒன்லி திங், நாம் அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு அரேவை சார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு பபுள் சார்ட்டிங் அல்காரிதம் வச்சு எழுதிடுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டர் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஒர்க் லெவலில் வரும்போது நீங்கள் பெட்டரான கோட் அடிக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு டைம் எஃபிஷியன்ட், மெமரி எஃபிஷியன்ட் கோட் அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. பட் நாம் அந்த ஏஐ டூல்ஸை சரியாக பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அண்ட் தென் we are done, our job is safe. And most importantly, ஒரு சிங்கிள் ஸ்கில் மட்டும் வச்சுட்டு அந்த சிங்கிள் ஸ்கில் போதும், என்னால் வந்து மேனேஜ் பண்ணிட முடியும் என்னோட ஜாப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நோ, தட்ஸ் நாட் எனஃப்.
ஈவன் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக மட்டும் நீங்கள் இருக்கீங்களா, கெட் அ சான்ஸ் அண்ட் லேர்ன் பேக் அண்ட் ஆல்சோ. ஒரு டேட்டா பேஸ் கற்றுக்கோங்க, க்ளவுட் கற்றுக்கோங்க, டெப்ளாய்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கற்றுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்குறீங்க அப்படிங்கும்போது எஸ் யூ ஆர் சேஃப். இல்லை நான் ஒரே ஒரு டெக்னாலஜி படிச்சிருக்கேன், அந்த ஒரு டெக்னாலஜி வச்சு தான் நான் என்னோட கரியரை கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, வேற என்ன மாதிரியான புது புது ஜாப்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அதுக்கு முதல்ல ஹியூமன் பீயிங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கொலாபரேட் ஆகணும். ஸோ இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன்ஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இண்டஸ்ட்ரி 1.0, 2.0ன்னு. இப்போ இண்டஸ்ட்ரி 5.0 வரப்போகுது. இண்டஸ்ட்ரி 5.0ல ஒரு சூப்பர் ஸ்மார்ட் என்விரான்மெண்ட்டை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்க போது ஒரு நியூ டேர்ம் உருவாகிருக்கு, கோபோட்ஸ் அப்படின்னு. ஸோ ரோபோட்ஸ் நமக்கு தெரியும், அது என்ன கோபோட்ஸ் அப்படின்னா ஹியூமன் அண்ட் ரோபோட்ஸோட கொலாபரேஷனை கோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன? அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், மெமரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பேட்டர்ன் மேட்சிங் வச்சு எல்லா டேட்டாவையும் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணும். இதுவே ஒரு ஹியூமனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன்ஸ் எமோஷ்னல் வேல்யூ தெரியும், எத்திக்கல் வேல்யூஸ் தெரியும், அண்ட் ஹியூமன்ஸ் அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக அடாப்ட் ஆக முடியும். ரைட்? இப்போது இவ்வளோ ஃபாஸ்டராக இருக்க ஒரு ஏஐயும் இவ்வளோ எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்க ஹியூமனும் ஒன்றா சேரும்போது அந்த கொலாபரேஷன் கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு காம்படிஷனாக இருக்காது. இந்த கொலாபரேஷன் ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஒரு அப்கிரேடேஷனாக தான் இருக்கும். என்ன மாதிரியான நியூ ஜாப்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, சடனாக நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரேண்டம் வீடியோ வரும், உங்கள் சேலரி எவ்வளோ அப்படின்னு ஒருத்தர் கேட்பார், இன்னொருத்தர் வந்து 42 lakhs per annumனு சொல்லுவார். என்னது 42 lakhs, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றி நான் பேசலை, பட் ஒரு விஷயம் உண்மை, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹை டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஃபீல்டு வரதுனால இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிகிற இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய பூம் இருக்குது. அப்போ மீனிங் என்னன்னா, ஜாப்ஸ் எல்லாம் ரிஸ்கில் இருக்குது, ஜாப் சீக்கர்ஸ் ரிஸ்கில் இல்லை. உங்களுடைய ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நான் எதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஜாப்க்கு போக முடியும் அப்படிங்கிற தெளிவு மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக நாம் ஒரு பெட்டரான ஜாப்க்கே போயிடலாம். ஸோ இவ்வளவு ஜாப் இந்த மார்க்கெட்டில் ஓப்பன் அப் ஆகுது. ஸோ 92 million ஜாப்ஸ் போனால் என்ன, 100 million நியூ ஜாப்ஸ் நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ நாம் அதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்மளாலையும் அந்த ஜாபை கண்டிப்பாக அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு வெறியும் நம்பிக்கையும் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே நாம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம். ஸோ கன்க்ளூசிவாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு ஹியூமனும் ரோபோட்டும் செஸ் விளையாடுற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ ரோபோட் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ஆக்சுவலி அவர் காம்படிட்டர், இட் இஸ் நாட் ஆக்சுவலி அவர் ஆப்போனண்ட், இட் இஸ் அவர் கலீக். நாம் அந்த கலீகை சரியாக இன்புட்ஸ் ஃபீட் பண்ணி சரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா we will be the masters of technology. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். we are safe but we should upgrade ourselves and we should live with the trend. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். until then it's bye from ராஜ்குமார் கலைமணி. Thank you.